என்னமாச்சு? ஏன் டல்லா இருக்க? அது ஒன்றும் இல்லை, நம்ம 2 பேர் சேர்ந்து வெளியே போகணும்னு பிளான் பண்ணோம்ல. ஆமா. நம்ம கிட்ட பைக் இல்லைல்ல, சூர்யா கிட்ட பைக் கிட்ட சரி. அவன் ஒரு மாதிரி நக்கலாக பேசிட்டான். அதுவும் இல்லாமல் கூட பசங்க வேறு இருந்தாங்களா, அவங்களாம் சிரிச்சாங்களா, அதான் ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. என்னடா நீ? இந்த பசங்களே இப்படிதான். நான் சொல்றது உனக்கு மட்டும்தான் இல்லை, இந்த வீடியோ பார்க்குற எல்லா பசங்களுக்கும் தான். ஒருத்தவனை பார்த்து சிரிக்கிறான்னா அதையே நினச்சி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அவன் முன்னாடி எப்படி கெத்தா வாழணும்ட்டு அதை பற்றி யோசிங்கடா. அதுக்குன்னு ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்காக நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் ஜெயிப்பீங்க. ஜெயிச்சதுக்கப்புறம் உன்னை பார்த்து சிரிச்சான்ல, அவனை பார்த்து நீ திரும்பி சிரிக்கக்கூடாது. அவன் கிட்ட போய் கை கொடுத்து நன்றி சொல்லணும். ஏன்னா அன்னைக்கு மட்டும் அவன் சிரிக்கலைன்னா உன்னால இந்த நிலைமைக்கு வந்திருக்க முடியாது. அதனால எல்லாரும் நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்கன்னு கஷ்டமும் படாமல், யாருமே நம்மளை பார்த்து சிரிக்கலைன்னு சந்தோஷமும் படாமல் நம்ம வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்ந்துட்டு போகணும். சரியா?